புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 2ஆம் நாள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகள் கடந்த நிலையில் தொடர்கட்ட போராட்டங்கள் நடத்தியும் எருமை மாட்டு மீது மழை பொழிவது போன்ற அலட்சியமாக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் பொதுப்பணித்துறை வாரிசுதாரர்கள் ஊழியர்கள் தொடர்ந்த வழக்கில் 3 வாரங்களுக்குள் 53 அரசு துறைகளில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களின் பட்டியலை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் அந்த பட்டியலில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பெயர் பட்டியலை சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கவும் ஆளுநர் நேரடியாக தலையிட்டு தலைமை செயலருக்கு உத்தரவிட வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். இப்போராட்டத்தின் காரணமாக அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. எங்கள் குரல் கேட்குதா?